ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரேஷன் நான் அப்ளை பண்ணிவிட்டேன், எனக்கு கார்டு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தமிழ்நாடு முழுக்கவே ரொம்பவே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கீழே சேனல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த ரேஷனுக்கு புதுசாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டேஜ் 1, 2, 3 அப்படின்னு எனக்கு இருக்குது. ஆனால் இன்னும் கார்டு அப்ரூவலும் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு கார்டு வரல, சென்னையிலேருந்து வரல அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க. இது எல்லாமே இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இருக்குது. இது அமைச்சர் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடந்த மாதங்களில் யாரெல்லாம் இந்த ஒரு ரேஷனுக்காக பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு விரைவில் இந்த ஒரு ரேஷனை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ரேஷன் உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதமோ அடுத்த மாதமோ கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸும் பெண்டிங்கில் இருக்குது. இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், அதாவது ரேஷன் கார்டு எவ்வளோ பேருக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது கார்டு சராசரியாக இன்னும் யாருக்குமே கொடுக்காம இருக்கிறாங்க. கொஞ்சம் குறைந்த அளவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. கடந்த ஜூலைலேருந்து 2023 இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 5000க்குள்ள தான் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அதை ஸ்டாப்பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக அமைச்சரே சொல்லியிருக்காங்க. இது ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதற்காகவே நிறைய பேர் புது கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க. இது கூடுதலாக ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மகளிரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடுதலாக வரும் அப்படிங்கிற நோக்கத்தோட இப்போதைக்கு இந்த ஒரு சேவையை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எப்போ கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய சூழல் ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் இன்னும் வராமல் இருக்குது. இந்த ஒர்க் எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நிறைய டேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணவும் நிறைய இருக்காங்க. அதற்கு முன்னாடியே கார்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் வாய்ப்பு கம்மி கார்டு முன்னாடியே வர்றதுக்கு. அதாவது கலைஞர் உரிமை தொகை புது பதிவு பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இந்த நிலையில் போன வீடியோவில் நம்ம இருக்குது, அதை பார்த்து கரெக்டாக எப்படி அதை புது பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த கார்டு கொடுக்கறது கண்டிப்பாக இல்லை. இது ஸ்டார்ட்டும் இன்னும் பண்ண கிடையாது, விரைவில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக என்னுடைய கணிப்புப்படி அது ஏப்ரல் மாதத்தில் தான் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னே நினைக்கிறேன். அதனால கார்டு தான் இப்போ கொடுக்கலையே, நான் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ரேஷனில் எல்லா ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. பேர் சேர்த்துறதுலேருந்து நீக்கிறதுலேருந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு பதிவு, அதாவது புது ரேஷன் கார்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஆனால் உங்களால் கார்டு மட்டும் தான் வாங்க முடியாது. நீங்கள் இப்போ கார்டு வரலையே அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இப்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சீனியரிட்டி படி உங்களுக்கு ஒரு வேளை இந்த அட்டை வழங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இப்போதைக்கு அப்ளை பண்ணி வச்சுடுங்க. அப்படி அப்ரூவல் ஆகும்போது உங்களுக்கு சீனியரிட்டி படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக அப்ரூவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால யாரும் கார்டு வரலன்னு அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. கார்டு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த அப்ளை பண்ணவங்களாம் கார்டு கிடைக்காது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. தாராளமாக அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ரேஷன் கார்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல் இருக்குது, இது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டேஜ் 3ல் இருக்குது, அல்லது பிரிண்ட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்ரூவல் பண்ணும்போது கார்டு சென்னையிலேருந்து வரும். கண்டிப்பாக உங்களுக்கு உடனே இந்த கார்டு அப்ரூவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்த்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் உங்களுக்கு ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அப்ரூவல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சீக்கிரமாக கார்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு கார்டை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அப்ரூவல் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற தகவலும் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முழுவதுமாக கார்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை.